மேலும் பாஜக வாகன பேரணிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தேசிய கொடியுடன் இருசக்கர வாகன பேரணி நடத்த அனுமதி கோரி கடந்த ஆகஸ்ட் 10 அளித்த மனுவை காவல்துறை நிராகரித்துள்ளதாக கூறி பாஜக கோவை மாவட்ட செயலாளர் கிருஷ்ண பிரசாத் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கு நேற்று தினம் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறுகலான சாலை மற்றும் மேம்பால கட்டுமான பணி ஆகியவற்றை காரணமாக கூறி அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து யார் வேண்டுமானாலும் தேசிய கொடியை ஏந்தி செல்லலாம் எனவும், வேண்டுமானால் எந்தெந்த இடங்களில் பேரணி செல்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை காவல்துறை அறிந்து வாகன நெரிசல் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளலாம் என்று நீதிபதி அறிவுரை வழங்கியிருந்தார். இந்த வழக்கின் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்வதை தடை செய்யக்கூடாது என்று தமிழக டிஜிபிக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். பாஜக பைக் பேரணிக்கு நிபந்தனையுடன் அனுமதி அளித்து தற்போது இந்த உத்தரவை அவர் அளித்திருக்கிறார். தேசிய கொடியை மரியாதையுடனும் கண்ணியமாக எடுத்து செல்ல வேண்டும் என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, பேரணியில் பங்கேற்பவர்கள் தேசிய கொடிக்கு அவமரியாதை செய்யும் வகையில் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பேரணியில் பங்கேற்பவர்கள் வழித்தடம் குறித்த தகவல்களை பேரணி ஏற்பாட்டாளர்கள் காவல்துறைக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். தேசிய கொடி ஏந்தியதற்காக திருப்பூர் குமரன் உயிரை தியாகம் செய்த நிலையில் தேசிய கொடியுடன் பேரணி செல்ல அனுமதி மறுத்தது துரதிருஷ்டவசமானது என்றும் நீதிபதி ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏந்தி பேரணி செல்வதற்கான வழக்கில் தற்போது அந்த தடை செய்யக்கூடாது என்று தமிழக டிஜிபிக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சரவணன், பாஜக வாகன பேரணிக்கு காவல்துறை தடை விதித்துள்ள நிலையில் தற்போது இது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பாஜக வாகன பேரணிக்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.